இந்த வீடியோவில் மெய்யெழுத்துக்கள் பற்றி சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். மெய் என்பது உடம்பு. இக்கு முதல் இன்னு வரை உள்ள புள்ளி வைத்த எழுத்துக்களை தான் நம்ம மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம். மெய்யெழுத்துக்களின் பிரிவுகள் 3. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த மூணுத்துக்குமே இக்குலேருந்து இன்னு வரை இருக்க எழுத்துக்களை 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது அது ஒலிக்கிற முறையை வச்சு 3ஆக பிரிச்சிருக்காங்க. வல்லினம்ன்றது கசட தப்பற. நம்ம புள்ளி வச்ச எழுத்தாவே, அதாவது மெய் எழுத்தாவே மைண்டில் வச்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் அது ஏதோ ஒரு நேரத்தில் மறக்கும். ஆனால் நம்ம உயிர்மை எழுத்தாக மைண்டில் வச்சு நம்ம எழுதும் போது மெய் எழுத்தாக மாற்றிக்கிறது பெட்டர். கசட தப்பற வல்லினம். மெல்லினம் ஞன நமன. இடையினம் எரள வழல. வல்லினம் ஒலிக்கும் முறை வன்மையாக ஒலிக்கும். அதாவது ஒரு மாதிரி கணீர்னு இருக்கும். கசட தப்பற அடித்தொண்டிலேருந்து வர மாதிரி ஃபீல் கொடுக்கும். மெல்லினம் ஒலிக்கும் முறை மென்மையாக இருக்கும். ஞன நமன மூக்கால பேசுகிற மாதிரியான ஃபீல் கொடுக்கும். இடையினம் ஒலிக்கும் முறை இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கும். அதாவது வன்மையாகவும் இல்லாத மென்மையாகவும் இல்லாத ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒலிக்கிற மாதிரி இருக்கும். எரள வழல. ஓகே, இது 6th புக்கில் இருக்கிற பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டீப்பாக பார்க்கணும்னா நம்ம ஒரு வீடியோவாக போட்டுடலாம். அடுத்த வீடியோவில் உயிர்மை எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.